கீத்ரா, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும். யாரு? சொல்கிறேன். உங்கள் 2 பேரும் யார் சொன்னு தெரியலல்ல. இதுக்கப்புறம் நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேணாம், சரியா? நம்மளை அவர் இவ்வளோ நம்புறாருண்ணா, இதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதுதான் அவர் கொடுக்குற மரியாதையும் கூட. டேய் இங்கே வா. நீ என்ன எங்கே பண்ணுற? உன்னை பார்க்க தானே வந்தேன். என்ன பார்க்குவா? என்ன விஷயம்? சார் உன்ட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியலடா. கீர்த்தினா ஒன்றும் உனக்கு உண்மையாக இல்லை மச்சான். அவன் அந்த கார்த்தி கூட தான் சுற்றிட்டு இருக்கா. இப்போ கூட அவனை தான் மச்சான் அவள் லவ் பண்ணுறா. டேய் என்னடா சொல்கிற? சார் நான் சொல்கிறது உண்மை தான் மச்சான். கார்த்தி கீர்த்தனாவை தான் லவ் பண்ணுறான். இப்போ அவள் கையெடுத்துனால யாருக்காக நினைக்கிறேன்? உனக்காகவா? அவனுக்காக. கீர்த்தனால தான் உனக்கு நிறைய பொண்ணு கிடைக்கும் மச்சான். அவளை தூக்கி போட்டு நீ வேலையை பாரு. டேய் போடா. என்னக்கா நீங்க வந்து வெளியே நிக்கிறீங்க? உள்ள வரலாம்ல. என்ன மன்னிச்சிடுமா கீர்த்தி. நீங்க எதுக்குக்கா மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இந்த உலகத்திலே என் தம்பி தான் எனக்கு முக்கியம். அவனே உன்னை தப்பா நினைக்காத போது நான் உன்னை தப்பா பேசுறது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உன்னை நான் சந்தேகப்பட்டது ரொம்ப தப்பு. நீ சின்ன பொண்ணு இல்லைனா நீ காலிலே ஐயோ விழுந்துருப்போம். என்னக்கா பண்றீங்க? உங்க வயசுல என் வயசுல ஏன் காலெல்லாம் விழுறீங்க? ஒன்றும் இல்லைக்கா. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள. இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன். அக்கா வீட்டுக்குள்ள வாங்கக்கா. சந்தோஷம் வந்துட்டானே. என்னடா சந்தோஷ், என்னாச்சு? ஏன் இவ்வளோ வேகமா வரேன்? அக்கா ஒரு நிமிஷம். கீர்த்தனா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்கிறேன். சொல்லுங்க சந்தோஷ். நீ என் கார்த்தியும் ஃப்ரெண்ட்ஸா இல்லை லவர்ஸா? நானும் கார்த்தியும் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. பொய் சொல்லாத. கார்த்தி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல? என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணல? பண்ணானா இல்லையா? தன்னா பாத்தியாக்கா, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னா இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா. இல்லைங்க, அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணாதான். ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய் வாயை மூடு. காலையில் தான்க்கா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். துரோகம் பண்ணிட்டல. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சந்தோஷ். உங்ககிட்ட பேச ஒன்றும் இல்லை, அந்த நாய்கிட்ட பேசிக்கிறேன். சந்தோஷ் கையை விடு. கையை விடு. சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. உன் நடிப்பால நானே உன் காலில் விழுற அளவுக்கு வந்தேன். எப்படி என் தம்பி போய் துரோகம் பண்ண தோணுச்சு? உனக்கு உடம்பு கூசல. இப்படிலாம் வாழ்றதுக்கு நீ செத்து தொலை.